வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நீ இல்லாமல் நான் இல்லை கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ப்ளீஸ் ஷைலு, இன்னும் கொஞ்ச நேரம். உங்ககிட்ட பேசக்கூட முடியல. நீ என்னன்னா உன் அப்பா அம்மாவை விட்டு நகர மாட்டேங்கிற. சுரேஷும் திவ்யாவும் அவங்க சம்மதத்தோட பேசுறாங்க என்ற விடலை பையன் மாதிரி அவளிடம் பேச முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் சலித்து கொள்ள ஷைலவுக்கு பெருமை கலந்த சிரிப்பு பொங்கியது. அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி அப்படியும் இப்படியும் மாட்டி, என் செல்லம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கார்த்திக் என்று சொல்லி அவள் கன்னத்தில் பட்டும் படாமலும் அவன் இதழ்களை ஒற்றி எடுக்க, கார்த்திக், ஆஹா, இப்படி கொஞ்சம் முறுக்கிக்கிட்டா இப்படி ஒரு போனஸ் கிடைக்குமா? இது தெரியாம போச்சே எனக்கு என்றான் வசீகரமாக சிரித்து. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு கார்த்திக் என்று அவன் மார்பில் சாய அவளின் தலையில் செல்லமாக முட்டி, உன்னை விடவா என்று சிரித்து கொண்டே இருவரும் வெளியே வந்தார்கள். ஹாலில் யாரும் இல்லாததால் ஷைலு அவர்களை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு செல்ல கார்த்திக் தனியாக அமர்ந்து பிபிசி பார்த்து கொண்டிருந்தான். சுரேஷும் திவ்யாவிடம் பேசிவிட்டு கார்த்திக்கின் அருகில் அமர இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே இருந்ததை பார்த்து கொண்டே தோட்டத்தில் இருந்து வந்த சுஜாதாவிற்கு கார்த்திக்கின் கம்பீரமான அழகும் சிரிப்பும் கவர, ஷைலு இங்கே வருகிறாளே, இவனிடம் பேசுவாளோ அல்லது அவர்களிடையே ஏதாவது இருக்குமோ என நினைத்த வினாடி, சேச்ச, ஷைலு அந்த மாதிரி பெண் இல்லை. அப்படியே இருந்தாலும் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஷைலுவின் அழகுக்கும் இவனுக்கும் பொருத்தமாக இருக்குமே என்ற தாய் மனம் முடி போட்டது. விஸ்வநாத் எல்லோரையும் சாப்பிட அழைக்க சிறியவர்கள் போகாமல் பெரியவர்கள் மட்டுமே செல்ல கார்த்திக் ஷைலுவுடன் பேச கார்டனுக்கு சென்று விட சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க திவ்யா. புடவைக்கு நீள முடி ஒரு அழகுனா உன் பாப் ஹேர் ஸ்டைல் ஒரு அழகு கொடுக்குது என்று அவளின் அருகில் நெருங்கி அமர திவ்யாவுக்கு அவனின் அருகாமை மயக்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் கையை எடுத்து தன் கையுடன் கோர்த்து கொண்டு அவள் தலை மீது தன் தலையை சாய்த்து, நமக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடிவாகும், பெரியவர்களின் சம்மதத்தோடு ஒரே ரூம்ல அமர்ந்து பேசுவோம்னு நான் நினைக்கவே இல்லை திவ்யா என்ற இறங்கிய குரல் அவளை மயக்க கண் மூடி சாய்ந்திருந்தவள் பக்கம் திரும்பி அவள் முகத்தை கையில் ஏந்தி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டுனா திவ்யா என்றான் உருகிய குரலில் கண்களை திறக்காமலே. என்ற தலையசைக்க, எனக்கு தெரியும், என்னைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்னு நம்புனேன். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் மை லவ் சுரேஷ். அதான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. நீங்க என்னை வேண்டாம்னு சொன்னாலும் உங்களோட காதல் கிடைக்கும், உங்களோட வாழ்வேன்னு நம்புனேன். அந்த நினைவிலேயே இத்தனை வருடம் வாழ்ந்து விட்டேன். உங்கள் நினைவுகளே சுகமானதுதான், இதுல எந்த கஷ்டமும் இல்லை என்று கூறி முடிக்க, தன்மேல் இவ்வளவு நம்பிக்கையும் காதலும் வைத்திருக்கிறாளே என்று நினைத்ததுமே எப்படி இந்த அன்பை திருப்பி கொடுக்க போகிறோம் என்று ஆயாசமாக இருந்தது. சிறியவர்களை சாப்பிட அழைக்க அவர்கள் அரட்டை அடித்தபடியே சாப்பிட்டு முடிந்ததும் எல்லோரும் கலந்து பேசி நிச்சய தேதியை முடிவு செய்ததும், ஷைலுவுக்கு எப்ப திருமணம் செய்ய போறீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா என மெதுவாக மகாலட்சுமி ஆரம்பிக்க, சுஜாதாவுக்கு ஆசை இருந்தாலும் எப்படி திடீரென்று சொல்வது, சஞ்சய் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதே என அமைதியாக கணவர் முகத்தை நோக்கினார். முதலில் சுரேஷின் கல்யாணத்தை முடித்து விட்டுத்தான் யோசிக்கணும் என்று சுருக்கமாக முடித்துவிட, மகாவும் அது சரியென்றே விட்டுவிட, எல்லோரும் கிளம்பியதும் 2 ஜோடிகளும் ஏக்கத்துடன் பிரியா விடை கொடுத்தார்கள். லாவண்யாவுக்கு அவர்களை பிடித்திருந்ததால் விச்ராந்தியாக இருக்க, சஞ்சயும் ஒரு வகையில் நிம்மதியாக இருக்க, சுஜாவுக்கு மட்டும் மனதில் கார்த்திக்கே வந்து நின்றான். சஞ்சயிடம் கார்த்திக்கை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தவர் வீடு வந்து சேர்ந்ததும் தனிமையில், அவங்க பையன் கார்த்திக் பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று மெதுவாக ஆரம்பிக்க,
சஞ்சய் மனைவியை வினோதமாக பார்த்தார். என்ன ஆச்சு சுஜா, திடீர்னு கேட்குற என்று சிரிக்க, சொல்லுங்களேன் என்றார் அவரின் சகதர்மினி. நல்ல பையன், அழகா இருக்கான், புத்திசாலியாகவும் இருக்கான். இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு அச்சீவ் செஞ்சிருக்கான் என்றவர். ஆமா, இதையே இப்ப கேட்குற என்றார் கேள்வியாக. நம்ம ஷைலுவுக்கு கார்த்திக் பொருத்தமா இருப்பானேன்னு ஒரு ஆசை. அவங்கள கேட்டு பார்த்தா என்ன என்று இழுத்தார் தயக்கத்துடன். நீ ஆசைப்படுறது சரிதான் சுஜா. ஆனா இன்னும் சுரேஷோட கல்யாணம் முடிவாகாத நிலையில நம்ம பெண்ணை அவங்க பையனுக்கு கொடுப்பது பத்தி பேசுறது தப்பு. அது மட்டும் இல்ல, அந்த பையன் கைக்கு எட்டாத உயரத்துல இருக்கான். அவன் மனசுல வேறு யாராவது இருந்தா என்ன செய்யறது? நம்ம பெண்ணின் மனசின் ஆசையை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலைன்னா? வேண்டாம் சுஜா, போதும். அவன் அனுபவிக்கிற துன்பங்களே போதும். இந்த பேச்ச இதோட விட்டுடு. ஷைலுவுக்கு யாருன்னு ஆண்டவன் முடிச்சு போட்டிருக்கானோ அவன் தன்னால தேடி வருவான். கவலைப்படாத, நம்ம ஷைலுவோட குணத்துக்கு நல்ல பையன் கிடைப்பான். அது வரைக்கும் அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், அதன் பிறகு முடிவு செய்யலாம் என முடித்து விட, சுஜாவுக்கு அவர் சொன்னது சரியென்றே தோன்ற அதோடு அந்த பேச்சையே எடுக்கவில்லை. ஆனால் கார்த்திக்கோ ஷைலு வீட்டை அடைந்த அரை மணி நேரத்திலே ஏக்கத்துடன் கால் செய்துவிட, என்னாச்சு கார்த்திக், இப்பதானே பார்த்து பேசினோம், அதுக்குள்ள என்ன போன் என. ஷைலு, நீ கிளம்பினதும் மனசு என்னமோ மாதிரி ஆகிட்டது. திரும்ப எப்ப பார்ப்போம் என ஏங்குது என்று அவன் குரல் ஏக்கத்தில் தத்தளித்தது. ஷைலுவுக்கும் அவன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டி விடாமல், சுரேஷ் திவ்யா நிச்சயத்துல சந்திப்பமே, அப்புறம் என்ன கார்த்திக், போதும் போதும், நான் பக்கத்துல வந்தாலே சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்காம இருந்தா தான் சரிப்படும் என்று சற்று கேலியாகவும் சற்று உண்மையாகவும் கூற, நீ மட்டும் என்னை பார்க்க வராம இருந்த நான் அங்கேயே வந்துடுவேன், என்ன டீல் ஓகேவா என்றான் கொஞ்சலாக. ஓ, தாராளமா வாங்களே, ஆனா நீங்க வந்தா நான் உங்க முன்னால வரவே மாட்டேன். என் அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்க, என்னை எப்படி பாப்பீங்க என்று குழந்தை மாதிரி கேட்டு சிரிக்க, நான் கஷ்டப்படுறது உனக்கு சிரிப்பா இருக்கு, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகும் என சீண்ட, என்னமோ அவனை சீண்டினாலும் கார்த்திக்கை பார்க்காமல் தன்னால் இருக்க முடியுமா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன் ஷைலு, நான் இப்படி என் உணர்வுகளை உன்கிட்ட வெளிப்படையா கொட்டுறேனே, நீ அந்த மாதிரி ஒரு நாளும் சொன்னதில்லையே. உன்னை நேர்ல பார்த்து பேசிவிட்டு பிரிஞ்சா என் உயிரே என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. ஆனா நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கியா என்றவனின் குரல் தாபமாக தத்தளிக்க, எங்க, நான் தான் உங்ககிட்ட புலம்பிக் கொண்டிருக்கேன் போல இருக்கு. சரியான அழுத்தக்காரி ஷைலுனி என்றான் குறையுடன். கார்த்திக் சொன்ன மாதிரி அவனின் அருகாமையை மனம் விரும்பினாலும் இப்போது முடியாத நிலைமையில் அதை நினைத்து பிரயோஜனம் இல்லை என்பதால் அவளின் ஆசைகளை மனதிலே புதைத்து கொண்டிருந்தாள். கார்த்திக் வெளியே சொல்லிவிட்டான். ஆனால் நான் ஒரு பெண், எப்படி வெட்கத்தை விட்டு வெளியே சொல்ல முடியும் என உள்ளுக்குள்ளேயே மருகி தனக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தாள். கார்த்திக் சொன்னதை கவனிக்கவில்லை. நினைவு கலைந்து, சொல்லுங்க கார்த்திக் எனவும், என்னாச்சுடா சத்தமே இல்ல, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ஏதும் தப்பா சொல்லிட்டேனா என்றவனின் குற்ற உணர்வை போக்கி, சேச்ச நத்திங் என்று சமாளித்தவள், திவ்யா அப்பா அம்மா ஊர்ல இருந்து எப்ப வராங்க என பேச்சை மாற்றினாள். அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு திவ்யா திருமணத்தை சீக்கிரம் முடிச்சுடணும் என்கிற எண்ணம் தான். என் மாமனார் தான் சொல்லிட்டாரே, அவங்க வந்து தேதி குறிக்கட்டும்னு, அதனால நாங்களும் அதுக்குத்தான் காத்திருக்கோம் என. சரி கார்த்திக், மணியாச்சு, நாளைக்கு காலேஜ் போகணும், குட் நைட் என்ற பேச்சை முடிக்க நினைக்க, ஷைலு, நாளைக்கு காலேஜ் வந்து உன்னை பார்க்கலாமா, அதுக்கு பெர்மிஷன் தருவியா என்றான் கொஞ்சலாக. ஆஹா, கார்த்திக் சார் என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை பார்த்ததே இல்லை, அப்படிங்களா சார் என கேலி செய்ய, ஷைலு யூ ஆர் சோ இம்ப்ரூவ்மெண்ட், பட் ஐ லைக் இட், இதே மாதிரி இருந்தா என்ன, ஏன் அடிக்கடி நீ அமைதி ஆயிடுற என்றவன். ஓகே ஓகே, நீ நாளைக்கு காலேஜ் போகணுமில்ல, ஓகே குட் நைட் என போனை வைக்க ஷைலவும் சிரித்து கொண்டே வைத்தாள்.
சிபி வீட்டில் மனைவியிடம் சொன்ன மாதிரி விஜயகுமார் மகனின் மருத்துவ ரிப்போர்ட்ஸை தனக்கு தெரிந்த ஒரு பெரிய டாக்டரிடம் காட்டி தன் சந்தேகங்களை கேட்க அவரும் அதையே தான் உறுதிப்படுத்த அவரின் உள்ளம் நொந்து போனது. மகனின் உடல் நிலையை நினைத்து தேன்மொழியோ தரகர் மூலம் வந்த பெண்களை காட்டி சிபியிடம் அனுமதி கேட்க அவனோ எல்லாவற்றையும் தட்டி கழிக்க தேன்மொழியின் கோபம் எல்லை மீறியது. வேண்டாம் சிபி, நீ கல்யாணமே செய்துக்க வேண்டாம். நீ இப்படியே இரு. நானும் உன் அப்பாவும் எங்க பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலைங்கிற கவலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுடுறோம் என்று அங்கிருந்து எழுந்து செல்ல தாயின் கையை பிடித்து சோஃபாவில் அமர்த்தினான். சாரி மாம், நான் இனி கல்யாணமே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். உங்க இஷ்டப்படியே பெண் பாருங்க. பட் ஒன் கண்டிஷன், பெண் என் மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் சம்மதம் சொல்வேன் என்று கொஞ்சலாக சொல்வதை கேட்டு அந்த அப்பாவி தாய் அகமகிழ்ந்து சம்மதமாக தலையசைக்க மகனோ அப்பாடா தப்பித்தோம் என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். பள்ளி சுற்றுலாவில் இருந்து திரும்பி வந்த விக்கியிடம் நடந்த விஷயத்தை கூற அவனுக்குமே பெரும் நிம்மதி. எப்படியோ உன் ஆசைகள் நிறைவேறும் நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ் என்று கை குலுக்கி சிரித்தவன், நம்ம வீட்டு ஹிட்லர்ஸ் தேனிலவிலிருந்து எப்போ வராங்க என்று இழுக்க அவனின் அந்த தேனிலவு என்ற வார்த்தையை இழுத்த விதம் ஷைலவுக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன் விக்கி இப்படி கிண்டல் பண்ற? பாவம் விடு, எப்படியோ நல்லா இருந்தா சரி என்றாள் பெருந்தன்மையுடன். நீ வேற ஷைலுக்கா, அவங்க என்னமோ நிம்மதியாத்தான் இருக்காங்க. ஆனா பாவம் 2 அத்தானும் என்ன பாவம் செஞ்சாங்களோ, இவங்களுக்கு புருஷனா ஆயிட்டாங்க என்று பெருமூச்சு விட ஷைலோ அவன் தலையை செல்லமாக கலைத்து, ரொம்ப வாய் அதிகமா ஆயிடுச்சு விக்கி உனக்கு என்று சிரித்தாள். அடுத்த வாரத்திலே திவ்யாவின் பெற்றோர் ஊரிலிருந்து வந்துவிட மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் என்றதால் மகாலட்சுமி அவர்களை அழைத்து கொண்டு ஷைலுவின் வீட்டிற்கு வர அவர்களுக்கும் சுரேஷை கண்டு திருப்தியாக இருந்தது. சஞ்சயிடம் பேசி நிச்சய தாம்பூலம் தேதியை குறித்துவிட்டு செல்ல சஞ்சய் மாப்பிள்ளைகளுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினார். 2 ஜோடிகளும் தேனிலவிலிருந்து திரும்ப நல்லிக்கு சுரேஷுடன் ஷைலுவுக்கு கல்யாணம் முடிவாகவில்லை என்று தெரிந்ததுமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சதுவுக்கு கல்யாணம் ஆனதும் ஷைலுவை பற்றி அவள் யோசிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அவளை விட்டு பிரிய போகிறோமே, அப்புறம் எதுக்கு அவளை நோகடிக்கணும் என்று அவளை எதுவும் சொல்லாமல் இருந்தாள். ஆனால் நல்லியால் அப்படி விட முடியவில்லை. தங்கையை எப்பொழுதும் கண் கொத்தி பாம்பாக கவனித்து கொண்டே தேள் கொடுக்கு போல கொட்டினாள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லியின் செயலால் ஷைலுவின் மனம் மீண்டும் சோர்ந்துவிட வாழ்க்கை அலுப்பாக இருந்தது. அந்த சமயம் ஆகாஷ் குடும்பத்துடன் டூர் போயிட்டு வரலாமா என்றான் மாமனாரிடம் ஆவலாக. பதில் சொல்லாமல் தயங்கிய மாமனாரிடம், எனக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு, அப்புறம் நாங்க கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் என்று மீண்டும் வற்புறுத்த தயக்கத்துடன், உங்க இஷ்டப்படியே போகலாம். முதல்ல சுரேஷ் நிச்சயம் முடியட்டும், அதன் பிறகு போகலாம். ஷைலவுக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிந்துவிடும், அவளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி விடுவாள், அப்போது போகலாம் என்றவர் சம்மதம் கேட்டு மனைவியின் முகத்தை நோக்கினார். சுஜாவுக்கு போக ஆசை இருந்தாலும் நல்லியின் கூடவா, அதுவும் ஷைலுவை அழைத்து கொண்டா? இவள் ஷைலுவை மறுபடியும் கொத்தி எடுக்க மாட்டாள்னு என்ன நிச்சயம் என்று நினைத்தாலும் எல்லோர் முன்னாலும் சொல்ல முடியாமல் எதுவும் பேசாமல் எழுந்து சமையல் அறைக்கு சென்று விட்டார். மனைவியின் மௌனத்தை புரிந்து அவரை பின்தொடர்ந்து வந்தவர், என்ன சுஜா, கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போற, உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா எனும்போதே சலனம் இல்லாமல் திரும்பி, டூர் போறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா அது நல்லி கூடங்கும் போதுதான் பயமா இருக்கு. ஷைலுவ இவங்க கூட அழைச்சிட்டு போனா நல்லி சும்மா இருப்பாளா? மாப்பிள்ளை முன்னால ஷைலுவ ஏதாவது பேசி அவன் மனசை நோகடிச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் ஏதாவது சொல்ல வேண்டி வரும், பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் எப்ப தேவையா என்றார் அலுப்புடன். இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த ஆகாஷ், நீங்க பயப்படுறது எனக்கு தெரியுதத்த. நல்லியும் சாதனாவும் அவங்க தங்கையை மிகவும் கொடுமைப்படுத்துறத பத்தி நானும் கேள்விப்பட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அந்த மாதிரி நல்லி பேசுறதுக்கு நான் விடமாட்டேன்.
ஷைலு என் தங்க மாதிரி. அவள் மனசு நோக நான் விடமாட்டேன். அதனால் நீங்க தைரியமா எங்க கூட வரலாம், நான் இருக்க என தைரியம் மூட்ட சஞ்சய் அவன் கையை பிடித்து கொண்டார் நெகிழ்ச்சியாக. இதுவரைக்கும் ஷைலி நல்லி கூடவும் சது கூடவும் எங்கேயும் போனதில்லை. காரணம் பயம். அவளும் பெரிய பெண் என்கிற எண்ணம் இவங்களுக்கு வரல. தான் வயதில் பெரியவங்களா இருக்கிறோங்கிற எண்ணத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது என்கிற வரைமுறை இல்லாம பேசி அவன் மனசை நோகடிச்சு காயமாக்குறதுனால நாங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறோம். இனி நீங்க தான் இதெல்லாம் தப்புன்னு நல்லிக்கு புரிய வைக்கணும் என்றார் வேண்டுதலாக. 2 பேரும் கவலைப்படாதீங்க. ஒரு முறை அவள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நாம எல்லோரும் சுரேஷின் நிச்சயம் முடிந்ததும் ஒரு டூர் போய்விட்டு வரலாம். இடத்தை அப்புறம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று முடிவாக கூற பெரியவர்கள் இருவரும் ஒரு மனதாக ஒத்துக்கொண்டார்கள். அந்த வாரத்தில் சுரேஷும் லாவண்யாவும் சென்னையிலிருந்து வந்துவிட கூடவே சில சொந்தங்களும் வர வீடே விழா கோலமாக இருந்தது. சுரேஷ் ஷைலுவுடன் நிச்சயதார்த்த புடவை நகை என்று வாங்குவதில் பிஸியாக இருந்தான். நல்லியும் ஆகாஷும் கனடா போவதற்கு பாஸ்போர்ட் விசா என்று ரெடி செய்ய வேண்டி இருந்ததால் நல்லிக்கு ஷைலுவை ஏதும் சொல்ல நேரமில்லாமல் போய்விட்டது. அதைவிட ஆகாஷ் நல்லியை ஷைலுவிடம் எதுவும் பேச விடாமல் பார்த்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் சஞ்சயிடம் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் நல்லியிடம் அவ்வப்போது சொந்த தங்கையிடம் நீ பேசும் முறை தவறு என்று எடுத்து கூறியதும் அல்லாமல் அவன் நல்லியையே கவனித்து கொண்டிருந்தாலும் நல்லி அடக்கியே வாசிக்க வேண்டியிருந்தது. சதுவும் ஹரியும் அவர்களுடைய பாஸ்போர்ட் விசா என்று அலைந்ததால் யாரும் யாரையும் கண்டுகொள்ளவில்லை. லாவண்யா இந்த கோலத்தில் நல்ல விஷயத்திற்கு புடவை நகை வாங்க வரவில்லை என்பதால் சஞ்சய் சுரேஷிடம் பொறுப்பை கொடுத்து ஷைலுவை கூட அனுப்பி வைத்தார். சுரேஷ் ஷைலு ஷாப்பிங் வரும்போது கார்த்திக் திவ்யாவை அழைத்து வருவதால் இரு ஜோடிகளுக்குமே பேச நிறைய நேரமும் தனிமையும் கிடைத்தது. நிச்சய நாளும் வர இதற்காக ஏற்பாடு செய்திருந்த கல்யாண மண்டபத்தில் அஞ்சலியும் ராஜனும் வந்தவர்களை உபசரிக்க மகாவும் விஸ்வநாத்தும் மற்ற வேலைகளை கவனித்தனர். திவ்யாவுக்கு புடவை எடுக்கும் போதே கார்த்திக் ஷைலுவுக்காக அவனுக்கு பிடித்த ஆகாய நீளத்தில் லெமன் எல்லோ பார்டர் போட்ட பரம்பரா பட்டு வாங்கி கொடுத்திருந்தான். அதைத்தான் கட்ட வேண்டுமென்று சொல்லி இருந்ததால் ஷைலுவும் அதையே கட்டி அளவான ஒப்பனையோடும் நகைகளோடும் தலை நிறைய பூவோடு ஒரு வான் தேவதை போல இருக்க அவளை பார்த்த கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் கண்ணடித்து விட்டு மயக்கம் வருவது போல நடிக்க ஷைலு ரகசியமாக வெட்கப்பட்டு சிரித்தாள். மகா அவளிடம் வந்து அவள் முகத்தை சுற்றி வழித்து திருஷ்டி எடுக்க கார்த்திக் அவளையே பார்வையால் விழுங்கி கொண்டிருந்தான். பக்கத்தில் அமர்ந்திருந்த விஸ்வநாத் அவனை அடிக்கடி சீண்டிக் கொண்டே இருக்க கார்த்திக்கிற்கு அவரை சமாளிப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. சுரேஷும் ரகசியமாக திவ்யாவை பார்க்க திவ்யாவும் சுரேஷை பார்க்க மற்ற எல்லோரும் அவர்கள் 2 பேரும் வழிவதை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டனர். சஞ்சயும் ராஜனும் இருவரும் தட்டை மாற்றிக்கொண்டு 1 மாதம் கழித்து திருமண தேதி குறிக்கவும் எல்லோருக்கும் திருப்தியாக இருந்தது. திவ்யாவுக்கு சுரேஷ் வைர மாலையை அணிவிக்க திவ்யா சுரேஷுக்கு வைர மோதிரமும் பிரேஸ்லெட்டும் அணிவிக்க எல்லோரும் கைதட்டி வாழ்த்த இனிதே நிச்சயம் நடந்தேறியது. சுரேஷ் திவ்யாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றுவிட விருந்தினர்களை சாப்பிட அழைத்து சென்றார்கள் விஸ்வநாத்தும் ராஜனும். விருந்து பஃபே சிஸ்டம் என்பதால் வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் தனித்தனியாக வைத்திருக்க எல்லோரும் அவருக்கு வேண்டியதை எடுத்து போட்டு பேசிக்கொண்டே சாப்பிட கார்த்திக் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு ஷைலுவின் அருகில் வந்து அமர விஸ்வநாத்தும் அவர்கள் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட யாருக்கும் எந்தவித சந்தேகமும் தோன்றவில்லை. சிறிது நேரத்தில் விக்கியும் சுரேஷும் திவ்யாவும் வந்து சேர அங்கு அரட்டை கச்சேரி ஆரம்பமானது. நல்லி சது இருவரும் தத்தம் கணவர்களோடு தனியாக அரட்டை அடித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் நல்லியின் கண்கள் ஷைலுவையே தொடர்ந்தது வன்மமாக. அஞ்சலி ஷைலுவை காட்டி யார் என்று கேட்க லாவண்யா பக்கத்தில் அமர்ந்திருந்ததால்
வெறுமே சஞ்சயின் பெண் என்று அறிமுகப்படுத்திவிட்டு அப்புறம் சொல்கிறேன் என்று சைகை செய்ய அவரும் புரிந்து கொண்டு மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் ஷைலு லாவண்யா பக்கத்தில் அமர்ந்து அவருடன் பேசிக்கொண்டிருக்க கார்த்திக் தனியாக ஷைலுவிடம் பேச முடியாமல் தவித்தான். மகாவிடம், அம்மா ப்ளீஸ், நான் ஷைலு கிட்ட பேசணும், நீங்க ஏதாவது செய்யணுமே என்று கெஞ்ச பெரியவர் சிரித்து, டே கண்ணா, நான் உன் அம்மாடா, என்ன போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லலாமா என்று செல்லமாக அவன் தலையை கலைக்க அவர் கையை தடுத்தான். ஆனா நீங்க எனக்கு அம்மா மாதிரி இல்லையே, ஒரு தோழி மாதிரி தானே இது வரைக்கும் இருந்திருக்கீங்க, இப்ப மட்டும் என்னம்மா என்று ஒரு குழந்தை மாதிரி கெஞ்ச இவர்களின் பேச்சில் இடையிட்ட விஸ்வநாத், மகா, குழந்தை என்ன கேட்கறது, குச்சி மிட்டாய் ஏதாவது வேணுமா, நான் போய் வாங்கி வரட்டுமா என்று கார்த்திக்கை கலாய்க்க மகா சிரித்தார். சிரிப்புடன், அவனுக்கு ஷைலு கிட்ட தனியா பேச முடியலையாம், அதான் கேட்கறான் என்றவர், கண்ணா என் செல்லம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சித்தி கிட்ட சொல்லி ஏதாவது செய்யறேன் என்றவர் அஞ்சலியை அழைத்து ஷைலுவை அழைத்து வர சொன்னார். அஞ்சலியிடம் ஷைலுவை அறிமுகப்படுத்தி, இவதான் கார்த்திக்கின் எதிர்கால மனைவி என்று சிரித்து கொண்டே கூற அஞ்சலியின் பார்வை ஷைலுவை ஆச்சரியத்துடன் அளவிட்டது. ரொம்ப அழகா இருக்கம்மா, பெயரும் முன்ன மாதிரியே அழகா இருக்கு, எங்க கார்த்திக்கிற்கு ஏற்ற பெண்தான் என்றவர் மகன் பக்கம் திரும்பி, ஏய் திருடா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு தெரியாம போயிட்டது, பெண்களை பார்த்தாலே வெறுத்து ஓடுவ, நீயா இப்ப காதலிக்கிற, என்னால நம்பவே முடியல, உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்குள்ள அக்கா திணறுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஷைலு அந்த வேலைய சுலபமாக்கிட்டா என்ற கார்த்திக்கின் வயிற்றில் செல்லமாக குத்தினார். சித்தி, இவளை பார்த்து எனக்கு காதலே வரவில்லைனா தான் அப்புறம் எனக்கு கண் இல்லைன்னு அர்த்தம், இவ அழகுல மட்டும் இல்ல, நல்லா பாடுவா, நல்லா சமைப்பா, கவிதை எழுதுவா, அதே அளவுக்கு பொறுமை வேற என்றான் சிரிப்புடன். கார்த்திக்கின் பேச்சில் ஷைலுவின் முகம் சூடாகி சிவக்க மகாவும் அஞ்சலியும் ரசனையுடன் அவள் முகத்தை ரசிக்க அவள் தலை குனிந்து நிற்க அஞ்சலி அவளை வாஞ்சையுடன் அணைத்து கொண்டார். எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கா, கார்த்திக் ஒரு பெண்கிட்ட இப்படி கவிழ்ந்ததை நினைச்சு. சரியான தேர்வுதான், நம்ம விஸ்வாமித்திரரையும் கவிழ்க்க ஒரு மேனகையா ஷைலு வந்துட்டான்னு சொல்லு. இப்ப தாண்டா புரியுது கார்த்திக், உன் பிஸ்னஸ்ல இந்த அளவுக்கு உயர்றதுக்கு காரணம் நல்ல ரசனை, அதே சமயம் சரியான கணிப்பு என்ற கார்த்திக்கை பாராட்டி ஷைலுவை அணைத்து கொண்டார். அஞ்சலி, இவன் ஷைலு கிட்ட தனியா பேச முடியாம தவிக்கிறான், நீ ஷைலுவை வெளியே அழைச்சுக்கிட்டு போ, கார்த்திக்கும் கூட வருவான், இல்லைன்னா பையன் அப்செட் ஆயிடுவான் என்று மகா குறும்பாக அஞ்சலியிடம் கண்ணடிக்க அதை கவனித்து விட்ட மகன், மா எங்கிட்டயே சேம் சைட் கோல் போடுறீங்க என்று செல்லமாக மிரட்டினான். பாரு ஷைலு, எப்படி என்ன மிரட்டுறான்னு மகா கேலியாக போட்டு கொடுக்க அவர் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்து, என் செல்ல அம்மா இல்ல, இந்த மாதிரி கிண்டல் எல்லாம் செய்யக்கூடாதாம் என்று கொஞ்சவும் உடனே அஞ்சலி இடையிட்டார். ஏன்பா, உன் ஆளை எதிரில் வச்சுக்கிட்டு இப்படி அம்மாவுக்கு வாரி வழங்கினா அப்புறம் ஷைலுவுக்கு அக்கா மேல கோபம் வந்துட போறது, அப்புறம் மாமியார் மருமகளை பிரச்சனை ஆரம்பித்து விட போகிறது என கேலியாக வம்பிழுத்தார். இவர்களின் கலாட்டாக்களை தாங்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு சிரிக்க, சித்தி, நீங்க எவ்வளவுதான் அவளை வம்பிழுத்தாலும் 0 ரிசல்ட் தான், அவ யார்கிட்டையும் சண்டையும் போட மாட்டா, சீண்டவும் மாட்டா, ரொம்ப சைலண்டான பொண்ணு என அஞ்சலிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்தில் இப்படியும் பெண்ணா என. அவர்கள் நால்வரும் கேலியாக பேசி சிரித்து கொண்டிருப்பதை கவனித்து சுஜா அவர்களை நோக்கி வரவும் ஷைலுவின் புன்னகை முகம் மறைந்துவிட சிறிது நேரம் அவரும் அவர்களின் பேச்சில் கலந்து கொண்டவருக்கு கார்த்திக் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஷைலுவை கண்டதும், கடவுளே, இது நிஜமான ஜோடியாக இருக்கக்கூடாதா என்ற மனம் ஏங்கியது. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் மகாவிடமே கேட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தவரை அஞ்சலியின் குரல் கலைத்தது. ஷைலுவை நான் கொஞ்சம் வெளியே அழைச்சிட்டு போலாமா சுஜாதா என்று அனுமதி கேட்டவருக்கு புன்னகையுடன் அனுமதி வழங்கியதும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இருவரையும் அழைத்து கொண்டு அஞ்சலி நகர
சுஜா அவர்கள் இருவரும் ஜோடியாக செல்வதை ரசித்துக் கொண்டிருந்தார். மகாவின் மனதில் சொல்ல முடியாத ஏக்கம். அதன் பிறகு இருவரும் பொதுவாக பேசிக் கொண்டிருந்தாலும் இருவரையுமே தயக்கம் கட்டி போட்டது. மகாவுக்கு மகனின் தவிப்பு புரிந்தது. எப்படி ஷைலுவை பெண் கேட்பது? இப்போதுதான் திவ்யாவின் நிச்சயம் முடிந்திருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் ஷைலுவை பெண் கேட்டு அதில் ஏதாவது குழப்பம் வந்தால் திவ்யாவின் திருமணம் பாதிக்கப்படும். அவளை 5 வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் சந்தோஷமாக இருக்கிறாள். இந்த நிலையில் ஏதாவது குழப்பம் வந்தால் அது இருவரையும் பாதித்துவிடும் என்று யோசித்துக் கொண்டிருக்க சுஜாவின் மனதில், எப்படி என் பெண்ணிற்கு உங்க பையனை கொடுங்கன்னு கேட்பது? நாம அப்படி கேட்டு இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் சுரேஷுக்கு அசிங்கம், ஷைலுவையும் அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்குமே. எப்படி இருந்தாலும் சஞ்சயிடம் ஒரு வார்த்தை கேட்காம நாம எப்படி பேச முடியும்? இவங்க ஷைலுவிடம் நல்ல விதமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம இப்படி போய் எதையாவது கேட்டு கேவலப்படுத்த வேண்டாம் என்ற எண்ணங்கள் மனதில் ஓட இருவருமே வெளியே பொதுவான கதைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அஞ்சலி ஷைலுவுடன் வெளியே வந்த கார்த்திக் அவனின் ஹோண்டா சிட்டி காரை எடுக்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போக சொல்லிவிட்டு ஷைலுவுடன் பின்னால் அமர்ந்தான். கோயிலை அடைந்ததும் அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு மூவரும் நுழைந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படியாவது கார்த்திக்கிடம் என்னை சேர்த்துவிடு என்று மனமுருக வேண்டி நிற்க, கார்த்திக்கு மதையே வேண்ட அஞ்சலி இரு ஜோடிகளின் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் என்று வேண்டிக் கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு ஓரமாக அமர்ந்தார்கள். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு கார்த்திக், நான் போய் நேரே வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க இருவரும் வீட்டுக்கு போங்க, நான் வந்ததும் ஒன்றாக மண்டபத்துக்கு போகலாம் என்றார் கடகடவென்று. ஏன் சித்தி, இப்ப என்ன ஷாப்பிங்? நாளைக்கு போங்களேன், இப்ப வீட்டுக்கு எங்களோட வாங்கல என்ற அக்கா மகனின் தலையை செல்லமாக கலைத்து, கார்த்திக், சித்தி சொன்னா கேட்கணும், நீங்க போங்க, ஒரு முக்கியமான பொருள் ஒண்ணு வாங்கணும், அதை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எழ, கார்த்திக்கும் ஷைலுவும் அவருடன் எழுந்து வெளியே வந்ததும் அஞ்சலி ஆட்டோ பிடித்து செல்ல இருவரும் கார்த்திக்கின் வீட்டிற்கு வந்தார்கள். ஹாலில் சோஃபாவில் ஷைலுவை அமர சொல்லிவிட்டு உள்ளே சென்று 2 பெப்சி டின் கொண்டு வந்து அவளிடம் ஒன்று கொடுத்துவிட்டு அவன் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் பக்கத்தில் அமர இருவரும் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து, ஆன்ட்டி ஏன் அங்கிருந்தே போயிட்டாங்க? கார்த்திக், முக்கியமான வேலை ஏதாவது இருக்குமா, இல்ல நமக்காக வெளியே போயிட்டாங்களா என்றாள் ஷைலு புரியாமல். சோஃபாவின் மேல் 2 கைகளையும் போட்டு சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, ஏதோ முக்கியமான வேலையாத்தான் இருக்கும், அவங்க வந்து 1 வாரம் தானே ஆகுது, அதனால பர்ச்சேஸ் பண்ண நிறைய விஷயம் இருக்கும் என்றான் யோசனையாக. கார்த்திக், எப்படி உங்க வீட்டுல எல்லாருக்குமே செல்ல பிள்ளையா இருக்கீங்க, யாருக்குமே கோபமே வராதா என்று அவன் பக்கம் திரும்பி அமர்ந்து கேட்க, ஒரு மந்தகாச சிரிப்புடன் அவளின் தோள் மேல் கையை போட்டு அவளை அருகில் இழுத்து அணைத்து கொண்டே, நான் எங்க குடும்பத்துல ஒரே ஆண் பிள்ளை, என் சித்திக்கு திவ்யா மட்டும்தான், ரமணியத்தை கல்யாணமே செய்து கொள்ளலை, அவங்களுக்கும் நான் தான் பிள்ளை, அதனால என் மேல எல்லாருக்குமே பாசம் அதிகம், நம் கல்யாணம் நடந்த பின்னால நீயும் எல்லாருக்கும் செல்லமாகி விடுவாய் பாரு என்றான் அவள் மூக்கை செல்லமாக பிடித்து ஆட்டி. ரமணியத்தையா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஏன் நிச்சயத்துக்கு வரல என்றாள் ஷைலு சந்தேகத்துடன். அப்போதுதான் ஞாபகம் வந்தவனாக, ஷைலு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டனே, ரமணியத்தை யார் தெரியுமா? உங்க காலேஜ் பிரின்சி தான் என்றதும் ஷைலு விழுக்கென்று நிமிர்ந்தாள். ஆச்சரியமா இருக்கா? உன்னை முதல்ல நான் பார்த்ததே அவங்கள பார்க்க வந்ததால தான். அவங்க என் அப்பாவோட தங்கை, அவங்களுக்கு கல்யாணத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அதனால தனியாவே வாழ்ந்து வராங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் தெரியாது நான் உன்னை காதலிக்கிற விஷயம். நீ அந்த காலேஜ்ல இருக்கிறதால இப்போது வேண்டாம்னு தள்ளி போட்டிருக்க. நம் கல்யாணம் முடிவானதும் அவங்கள கண்டிப்பா கூப்பிடுவோம். இன்று அவர்கள் ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காங்க, ஆனா கல்யாணத்துக்கு வருவாங்க. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியே திருமணத்துக்கு வந்தாலும் அவங்க நினைக்க ஒண்ணுமே இல்லை. சரி, உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? செமஸ்டர் ஆரம்பிச்சாச்சா? எப்படி செஞ்சிருக்க என்றான் அக்கறையாக.
ஆ, இன்னும் 2 பாக்கி இருக்கு. இது வரைக்கும் நல்லா செஞ்சிருக்க. இன்னைக்கு இரவு கொஞ்சம் படித்தால் நாளை எக்ஸாம் நல்லா செஞ்சிடுவேன். ஏற்கனவே படிச்சது தான். ஜஸ்ட் ரிவிஷன் செஞ்சா போதும் என நான் உன்னை டிஸ்டர்ப் செஞ்சுட்டேனா? சாரிடா என்றான் ஏற்பட்ட குற்ற உணர்வுடன். கமான் கார்த்திக், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் எப்பவுமே எக்ஸாம் டைம்ல படிக்கிற ஆள் இல்ல. ஒரு மாசம் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் செஞ்சு வச்சுட்டு எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பார்க்கிற மாதிரி வச்சுக்குவேன். அதனால மன்னிப்பெல்லாம் வேண்டாம் என்றாள் அவனின் கையை சிறை எடுத்து. ஷைலு, இந்த புடவை உனக்கு அழகா இருக்கு. தலை நிறைய பூ. ஆ, ஆளை மயக்குது. சாதாரணமாவே நீ ஆளை மயக்கிற மாதிரி தான் இருப்ப. இப்ப கேட்கவே வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அவளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு அவளின் கையை பிடித்து அவள் விரல்களை நீவி பாலிஷில் தோய்த்த நகங்களை ரசித்து கொண்டே, இந்த மாதிரி நகங்கள் வைத்தால் திவ்யாவுக்கு பிடிக்காது, விட்டுடுவா. இப்ப நான் அவளை கவனிக்கல. ஆனா நீ அழகா வளர்த்து பாலிஷ் போட்டிருக்க. உன் மெல்லிய விரலுக்கு நகம் வச்சிருக்கிறது இன்னும் அழகா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளின் விரல்களுக்கு முத்தம் கொடுத்தவன் திடீரென்று, என்னுடன் வா ஷைலு என அவன் மடியில் இருந்து எழுந்திருக்க கார்த்திக் அவளை மாடிக்கு அழைத்து சென்றான். ஒன்றும் புரியாமல் அவனுடன் அவன் ரூமிற்கு செல்ல ஒரு பெரிய பார்சலை அலமாரியில் இருந்து எடுத்து அவளிடம் கொடுத்து பிரித்து பார் என்று சொல்ல கேள்விக்குறியுடனே பிரித்தாள். உள்ளே 3 மைசூர் சில்க் சாரியும் மேக்கப் செட் ஒன்றும் இருந்தது. இது நான் பெங்களூர் போனப்போ உனக்காக வாங்கினது. நீ சென்னையிலிருந்து வந்தப்போ உன்னை பார்த்த சந்தோஷத்துல கொடுக்க மறந்துட்டேன். இப்போ உன் நகங்களை பார்த்த போதுதான் ஞாபகம் வந்தது என்று கூறி, உனக்கு பிடிச்சிருக்கா ஷைலு என்றான் ஆவலாக. நல்லா இருக்கு கார்த்திக். ஆனா இதெல்லாம் எதுக்கு? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இதிலெல்லாம் ஆசை இல்ல. ஏற்கனவே கொடுத்த புடவையையே என்னால எடுத்துட்டு போக முடியல. இப்ப கூட நீங்க வாங்கி கொடுத்ததுதான் கட்டியிருக்கேன். போதாதுன்னு இது வேறையா? ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு வேண்டாம் என மறுத்தாள். அவள் மறுத்ததும் மனம் வாடியவனாக, ஏன் ஷைலு, நான் உனக்கு வாங்கி தரக்கூடாதா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஷோகேஸில் நகையோ புடவையோ எது பார்த்தாலும் உனக்காக வாங்க ஆசையா இருக்கும். ஆனா நீ ஏத்துக்க மாட்டேன்னு தான் என் ஆசையை அடக்கிக்குவேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வாங்கறது பிடிக்கலைன்னா நீ என்னை அந்நியமா நினைக்கிற, அப்படித்தானே என்றான் சிறு மனத்தாங்கலுடன். ஓ கார்த்திக், நான் அப்படி சொல்லல. நீங்க திருமணம் முடிஞ்ச பிறகு எது வாங்கி கொடுத்தாலும் என் கணவர்ங்கிற முறையில எனக்கு ஒண்ணுமே தோணாது. ஆனா இப்ப கொடுத்தா எனக்கு வாங்கிக்க கூச்சமா இருக்கு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்க ஆசை எனக்கு புரியாம இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்களேன் என்றாள் மன்றாடலாக. அவளின் தன்மான உணர்வு அவனுக்கு புரிய அவளின் எதிரே நின்று தோளின் மீது 2 கையையும் வைத்து அவள் கண்களை ஊடுருவி, ஹலோ மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. நீ எனக்கு கொடுத்ததை விட நான் உனக்கு இதுவரைக்கும் கொடுத்ததில்ல தெரியுமா? புரியல? நீ வர்றதுக்கு முன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது. ஆனா எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சது இல்ல. அத உன்னை பார்த்து உன் காதல் எனக்கு கிடைச்ச பிறகுதானே அனுபவிக்கிறேன். என்னாலும் கல்யாணம் செய்து கொள்ள முடியுமாங்கிற கேள்வி என் உள்ள இருந்தது. இப்போ நம்ம திருமணம் எப்ப நடக்கும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? என் மனசுல சிறு புள்ளியா வந்த, ஆனா இப்போ ஆலமரமா வளர்ந்து எனக்கு மூச்சு முட்டுகிற அளவுக்கு உன் காதல் என் உள்ள வளர்ந்திருக்கு. இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றியதற்கு நான் என்ன கொடுத்தாலும் தகும். சொல். நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் வெறும் பொருள். ஆனால் நீ எனக்கு கொடுத்த காதலுக்கு விலையே இல்லை. அப்படியே நீ எனக்கு ஏதாவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தால் 4 மாதம் கழித்து என் பிறந்த நாள் வருகிறது. அப்போது கொடு. பட் ஒன் கண்டிஷன். ஐ வில் நெவர் அக்செப்ட் மெட்டீரியல் திங்ஸ். யூ ஷுட் கிவ் மீ வாட் ஐ வாண்ட். ஸோ யூ வில் ப்ரிப்பேர் ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் மீ என்றான் குறும்பாக. ஷைலவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மெட்டீரியல்ஸ் திங்ஸ் வேண்டாம் என்றால் என்ன கொடுப்பது என்று குழம்பி அவனிடமே கேட்க மர்மமாக சிரித்து கொண்டே, வீட்டில் போய் நிதானமாக யோசி. இன்னும் 2 மாதம் இருக்கு. சோ இப்போது உன்னை போட்டு குழப்பிக்காதே. நிதானமாக யோசி. ஓகே என ஒன்றும் புரியாமல் தலையை உருட்டினாள். அவள் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறாள் என்று புரிந்து சிரித்து கொண்டே, இந்த பட்டு தலையை போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
நிதானமாக எக்ஸாம் எல்லாம் முடிந்த பிறகு யோசி என அசடு வழிய சரி என்றாள். சரி, இந்த திங்ஸை எல்லாம் அலமாரியில எடுத்து வைக்கிறேன். நீ இந்த வீட்டு மகாராணியா வந்த பிறகு எடுத்து யூஸ் பண்ணு என்றவன் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து, காயத்ரி எப்படி இருக்காங்க ஷைலு? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே என்று விசாரிக்க, நல்லா இருக்கா. அவளுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அவளுக்கு ஏற்கனவே நிச்சயம் அவ மாமாவோட ஆகிட்டது. அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம். அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கா. அவ மாமா சிங்கப்பூர்ல இருக்கார். அவர் சிங்கப்பூர் சிட்டிசன். அதனால காயத்ரி திருமணம் முடிஞ்சதும் சிங்கப்பூர் போயிடுவா என்றாள். வாவ், நைஸ், சந்தோஷமான விஷயம். ஆனா சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு ஷைலு எனக்கு என. என்ன கார்த்திக், உங்களுக்கு என்ன வருத்தம் என ஆச்சரியமாக. இதுவரைக்கும் காயத்ரி உனக்கு நல்ல துணையா இருந்தாங்க. அவங்களும் போயிட்டா நம்ம கல்யாணம் வரைக்கும் நீ எப்படி தனியா சமாளிப்பேன்னு நினைச்சேன். அதான் வருத்தமா இருக்கு ஷைலு என்றதும், கார்த்திக்கின் எண்ணங்கள் எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கிறதே என ஆயாசத்தில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருக்க, ஷாப்பிங் முடிந்து அஞ்சலி வந்தார். உள்ளே வந்தவர் நேரே பூஜை அறைக்கு சென்று வெள்ளி தாம்பூல தட்டோடு வர, அதில் பட்டுப் புடவையும் ஒரு நகை பெட்டியும் கொஞ்சம் பூவும் இருக்க, அதை ஷைலுவிடம் நீட்டி, இத வாங்கிக்கோ ஷைலு. எனக்கு நீ ஒருத்தி இருக்கேன்னு தெரியாது. அதனால எதுவும் உனக்காக வாங்கி வரல. அதான் இப்ப வாங்கி வந்த என்றார் வாஞ்சையுடன். ஷைலு அதை வாங்காமல் அதில் இருந்த கொஞ்சம் பூவை மட்டும் எடுத்துக்கொண்டு, இது போதும் ஆன்ட்டி, மற்றதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் என மறுக்க, நீயாவது வாங்கிக்க சொல்லேன் கார்த்திக் என அவனை துணை கழைத்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.